Hi guys, hope you all doing good. Last week எனக்கு வந்த big brownie order 220 pieces of brownie order நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் and அதோட ரியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன and அதுக்காக டைமிங் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்த்டே கேக்ஸு ப்ரௌனி சின்ன சின்ன ஆர்டர்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளை சோஷியல் மீடியா மூலமாக காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு 220 பீசஸ் ஆஃப் ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு இவங்க ஒரு வகையில் நமக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது அண்ட் அருணோட ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இந்த ஆர்டர் வந்து நான் April 2 அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவங்க கேட்டிருந்தது April 3 ஈவினிங் கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து April 3 மார்னிங்கே வந்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டேன். அதை எப்படியெல்லாம் பண்ணியிருந்தேன் அண்ட் அதோட ரியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்சாக தான் என்னால் என்னோட அவனில் வந்து பேக் பண்ண முடிஞ்சது. பிகாஸ் என்னோட அவன் வந்து 19 லிட்டர் அவன். ஸோ இந்த குட்டி அவனை வச்சு தான் நான் வந்து பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங்கே வந்து கிளைமேட் வந்து ஓரளவுக்கு சில்லுன்னு தான் இருந்துச்சு. பட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரெயின் வர ஆரம்பிச்சிடுச்சு. நார்மலாகவே எனக்கு பேக் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் தென் இந்த கிளைமேட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேட்டாக இருக்கும்போது எனக்கு இந்த ஆர்டர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியல. பட் இருக்க போக போக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. பிகாஸ் கிட்டத்தட்ட 8 பேட்சஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து நான் ஒருத்தியாகவே உட்காந்து நானாகவே பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரகிள் வந்து ரியலாகவே சொல்ல முடியல. இடுப்பு வலி, கை, கால் எல்லாமே வலி எடுத்துருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. இந்த 8th பேட்ச் ப்ரௌனி எடுத்ததுக்கப்புறம் 9th பேட்ச் ப்ரௌனிக்கு அருண் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அன்னைக்கு ஓட்டி இருந்தது. ஸோ அவங்களுக்கும் சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் எப்போவுமே அவங்க வந்து 7 o'clock வீட்டுக்கு வந்துடுவாங்க. பட் அவங்க அந்த அன்னைக்குன்னு பார்த்து வரதுக்கு 8:30 ஆயிடுச்சு. இங்கே வரக்குள்ள 8 பேட்சஸ் அதாவது 160 பீசஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் வந்து நானே ரெடி பண்ணி பேக் பண்ணி அதை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும்தான் பாக்கியாக இருந்துச்சு. இங்கே வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து பீசஸ் வந்து நார்மல் சைஸில் இருக்கணும். பட் எனக்கு வந்து 220 பீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் உட்காந்து டோட்டல் போட்ட வகையில் 1 kgக்கு 20 பீசஸ் எடுக்கிற மாதிரி நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ 11 kgs வந்து மொத்தமாக பேக் பண்ணி எடுத்தோம் 220 பீசஸ்க்கு. அவங்க வந்து எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுக்கல. உங்களுக்கு எப்படி நீங்கள் பேக்கிங்காக எல்லாமே உங்களால் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் எவ்வளவோ மண்டே அலாசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சிங்கிள் பீஸ் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பீஸாக தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தோம். அருண் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி கிச்சனுக்கு வரும்போதே கிட்டத்தட்ட 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 4 kg வந்து பேக் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து 4 kg பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நான் ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் 4 kg பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணுறதுக்காக நானும் வந்து உட்காந்து நானும் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். நான் டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த 11 kgயும் ஒரு வழியாக பேக் பண்ணி எடுத்து பீஸ் போட்டாச்சு. பீஸ் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் கேட்காதனால நம்ம அப்படியே விட முடியாது இல்லையா. ஸோ அதனால் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் சாக்லேட் கனாஷ் ஃபில்லிங் கொடுத்தேன். ஸோ கனாஷ் ஃபில்லிங் மட்டும் கொடுத்தா இன்னமும் மொட்டையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு பீஸ்க்கும் இண்டிவிஜுவலாக வந்து சுகர் பால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஃபைனலி கடைசி பேட்ச் ப்ரௌனியை அவன்லேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கவே செம்ம ஃபஜ்ஜியாக இருந்துச்சு கிரிங்கிள் டாப்போட. அப்புறம் 1:30 மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே இதுக்கு மேலே முழிச்சிருந்தா ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் தூங்கிட்டோம். மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்க வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் தடபுடான்னு எந்திரிச்சு உடனே எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் பீஸ் ப்ரௌனியையும் வந்து ஒரு பெரிய பிக் பாக்ஸில் போட்டு மொத்தமாக டோட்டலாக பேக் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். ஒரு வழியாக அந்த 11 kgயை பேக் பண்ணி சிங்கிள் பீஸ் பேக் பண்ணி எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு அப்பப்பான்னு ஆயிடுச்சு. பட் அவங்களோட ரிவ்யூஸ் கேட்டதுக்கப்புறம் இன்னும் இது மாதிரி எத்தனை ஆர்டர்ஸ் வந்தாலும் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ரிவ்யூஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க.
ஸோ இதுக்கு நான் ரொம்ப நாள் முன்னாடிலாம் எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி வைக்கல. ஜஸ்ட் ஒரு 2 days முன்னாடி போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வச்சுருந்தேன். அவங்ககிட்ட திரும்பவும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் அவங்க ஆல்ரெடி எனக்கு அமௌண்ட் 1 month முன்னாடியே பே பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பேக் பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. அவங்க வேறு ஏதாவது ஐடியா வச்சுருக்காங்களா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு, பட் இவங்க எனக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் வேணாம், உங்கள் பெஸ்ட்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தரும் எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க எதுவுமே சொல்ல, உங்கள் பெஸ்ட்டை எதுவோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு பயங்கர ஹாப்பி. ஃபைனலி இந்த ஆர்டரை நானும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி, என்னால் சந்தோஷத்தை அடக்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஹாப்பியாகவே இருந்தேன். அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் ஃபுல்லாக என்னால் ஹாப்பியாக இருக்க முடியல. பிகாஸ் அவங்களோட ரிவ்யூஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த ஆஃப்டர்நூன் தான் எனக்கு ரிவ்யூஸே கிடைச்சது. நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ரிவ்யூஸ் நான் கடைசியில் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி ஏதாவது பல்க் ஆர்டர்ஸ் உங்களோட செலிப்ரேஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.